வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது இவரிடம் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு வகுப்புத்தான். இதில் நான் இன்னைக்கு ஒரு மாடல் பேப்பர் பார்ட் 1, அதாவது உங்களுக்கு பரீட்சை நெருங்குகிறபடியால் கூடுதலாக இந்த வினாத்தாள்கள், பகுதி 1 வினாத்தாள், பகுதி 2 வினாத்தாள்கள் கூட பயன்படும். அந்த வகையில் வினாத்தாள் தொடர்பான பயிற்சிகளை பெறுவதற்காக நான் இது ஒரு மாடல் பேப்பராக இந்த வினாத்தாளை செய்கின்றேன். அத்துடன் இந்த வினாத்தாள்களுடன் இனிவரும் வீடியோக்கள்லையும் நான் உங்களுடைய தரம் 10 இருந்து அலகு 1 இருந்து தரம் 10, அதாவது மீட்டல் வகுப்புன்னு சொல்லி தரம் 10 இருந்து தொடங்கி தரம் 11, அதில் மிக முக்கியமான பகுதிகள் மீட்டல், வினா விடை என்ற அடிப்படையிலையும் செய்ய இருக்கிறேன். அப்போ அத்துடன் இதோட இந்த வினாத்தாள்கள், அதாவது பகுதி 1 வினாத்தாள், பகுதி 2 வினாத்தாள்களையும் இதில் போடப்படும். நீங்கள் இதில் கூடிய பயனை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்போ இதில் இது மாதிரி வினாத்தாள் 2, அதாவது இதற்கு முதல் நான் நேற்று அதற்கு முதல் போட்ட வீடியோ மாதிரி வினாத்தாள் 1. அப்போ நான் இந்த வினாத்தாள்களுக்கு இலக்கம் கொண்டு போவேன். மாதிரி வினாத்தாள் 1, மாதிரி வினாத்தாள் 2 கண்டு இன்றைக்கு செய்கிற இந்த பார்ட் 1 பேப்பர் மாதிரி வினாத்தாள் 2. அப்போ இதில் 40 வினாக்கள் இந்த வினாத்தாளில் காணப்படுகிறது, இந்த பகுதி 1 வினாத்தாளில். அப்போ நீங்கள் பகுதி 1 ஒரு முழுமையான தேர்ச்சி பெறுவதற்கு இந்த வினாத்தாள் மிகவும் பயன்படும். அப்போ இதில் நாங்கள் பார்ப்போம் 40 வினாத்தாள்கள், ஒரு வினாவுக்கு 2 புள்ளி, மொத்தம் 80 புள்ளிகள். அப்போ மற்ற பகுதி 1 உங்களுக்கு தெரியும், அதில் எல்லா வினாக்களுக்கும் விடை எழுத வேண்டும். முதலாவது வினாவை பார்ப்போம். கோட்டை முதல் கண்டி ராசதானி வரையிலான வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரியும் நூலாக கருதப்படுவது. இது உங்களுடைய தரம் 10 வரலாறுல முதலாவது அலகிலேயே இருக்கின்றது. அதாவது தரம் 10 வரலாறு 2வது பக்கத்தில் போனால் ஒரு அட்டவணை இருக்கிறது. அந்த அட்டவணையில் இந்த நூல்கள் காணப்படுகிறது. அதில் இப்போ கேள்வி, கோட்டை முதல் கண்டி ராசதானி வரையிலான அந்த வரலாற்றை அறிந்து கொள்ள பெரிதும் துணை புரியும் நூலாக கருதப்படுவது. அப்போ இங்கே 1 கவி சிலுமின, 2 சிதத் சங்கராவ, 3 ரசவாகினி, 4 கான்ஸ்டாந்தினு சட்டன. இப்போ நாங்கள் இதுக்கு முதல் பார்த்துக்கிறோம், கோட்டை முதல் கண்டி ராசதானி வரலான வரலாற்றை அறியணும்னா அந்த காவியங்கள்லாம் கூடுதலாக அந்த வருகிறது. தூது காவியம், புகழ் காவியம், போர்க்காவியம் உண்டு. ஆனால் அப்படியான ஒரு அட்டவணையில் அந்த காவியங்கள் அந்த இலக்கிய வகைக்குள்ள இந்த நூல்கள்லாம் இதில் கேட்ட கேள்வி. அப்போ இந்த முதலாவது வினாவுக்கு சரியான விட கான்ஸ்டாந்தினு சட்டன, 4வது விட. அது இது ஒரு போர்க்காவியம். போர்க்காவியம் சம்பந்தமான போர்க்காவியத்தை குறிப்பிடுற நூல்கள், அதாவது சீதாவாக்க சட்டன, அது மாதிரி இங்கிலீஷ் சட்டன, கான்ஸ்டாந்தினு சட்டன. அப்போ இது போர்க்காவியத்தில் வருகிற ஒரு நூல். தரம் 10 2ஆம் பக்கத்தில் இந்த அட்டவணையில் இந்த நூல் காணப்படுகிறது. அப்போ ஆகவே முதலாவதுக்கு 4வது விட தான் சரி. அடுத்த 2வது வினாவை பார்ப்போம். இலங்கையின் புராதன கல்வெட்டுக்கள் என் மொழியில் எழுதப்பட்டுள்ளன. 1 பிராமிய மொழி, 2 பாலி மொழி, 3 சமஸ்கிருதம், 4 பிராகிருத மொழி. அப்போ இங்கே நீங்கள் அந்த கல்வெட்டுக்கள் என்ற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முதலாவது தரம் 10 வரலாறுல முதலாவது அலகில் அந்த கல்வெட்டுக்கள் முதலாவது அலகில் அதுலேயே அப்படியே போட்டிருக்கிறேன். புராதன கல்வெட்டுக்கள், இலங்கையினுடைய புராதன கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ இந்த வசனம் அப்படியே இருக்காங்க, இலங்கையின் புராதன கல்வெட்டுக்கள் பிராமிய மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ கேள்வி எம்மொழியில். அப்போ இங்கே நாங்கள் பிராமிய மொழி முதலாவது விட தான் சரி. 2வதுக்கு முதலாவது. இதுவும் பக்கம் 4ஆம் பக்கத்தில் இதுக்குரிய அந்த வசனம் அந்த பந்தியில் இருக்குது. அடுத்தது 3வது பார்ப்போம். ககபண நாணயம் பின்வரும் வேறு எப்பெயரால் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது இந்த நாணயங்கள் என்ற பகுதிகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த தரம் 10 வரலாறு அலகு 1 நாணயம் என்ற பகுதிகளை போனால் இந்த விட எங்களுக்கு எடுக்கலாம். ககபண நாணயம் பின்வரும் வேறு எப்பெயரால் குறிப்பிடப்படுகிறது. 1 யானை மற்றும் சுவஸ்திகா, 2 தரணா, அதே போல் 3 3வது மஸ்ஸ, 4 அக. அப்போ ஆகவே இங்கே நாங்கள் இந்த 3வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் அதற்கு சரியான விட தரண என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த ககபண என்ற நாணயம் இப்போ வேறு எப்பெயரால் குறிப்பிடப்படுகிறான்தான் கேள்வி. அப்போ நாங்கள் ககபண நாணயத்தை தரண என்ற பெயராலே அழைக்கலாம், அதை மாதிரி புராண என்ற பெயராலே அழைக்கலாம்.
பக்கம் 6ல் காணப்படுகிறது. அதாவது வந்து மிக புராதன நாணயம் ககபண என்னும் பெயரால் வழங்கப்பட்டுள்ளது. அது புராண மற்றும் தரண என்னும் பெயர்களாலும் அழைக்கப்பட்டது. அப்போ தரண என்ற விட தான் இதற்கு சரி. 3வதுக்கு 2வது விட. அப்போ அதுக்கு இன்னொரு பேர் புராண. தரண என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. அதே போல புராண என்ற பெயராலையும் அழைக்கப்படுகின்றது. அப்போ 3வது வினாவுக்கு 2வது விடை. அப்போ நாங்கள் அந்த நீங்கள் 6வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரம் 10 வரலாறுல இதற்குரிய விட கிடைக்கிறது. அதே போல் அந்த யானை மற்றும் சுவஸ்திகாண்டு இதில் முதலாவது ஒன்று போட்டிருக்கு. யானை மற்றும் சுவஸ்திகாண்டு. அது வந்து யானை மற்றும் சுவஸ்திகா உருவம் பதித்த நாணயம், லக்ஷ்மியின் உருவம் பதித்த நாணயம் மற்றும் அக என்னும் பொன் நாணயம் என்பனவும் இந்த நாட்டில் பயன்படுத்தப்பட்ட அது ஒரு புராதன நாணயங்கள் தான். ஆனால் இப்போ எங்களுக்கு கேள்வி, இந்த ககவண நாணயம் என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது? தரணன்னு சொல்லலாம், புராண என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. 3வதுக்கு 2வது. அடுத்தது 4வது நாங்கள் எடுத்தால், பண்டைய மன்னர்கள் வெளிநாடுகளுடன் திருமண தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டதன் நோக்கமாக அமைவது: 1 நல்லுறவை பேணுதல், 2 பொருளாதார தொடர்புகளை மேம்படுத்தி கொள்ளல், 3 பரஸ்பர நம்பிக்கையை வளர்த்து கொள்ளல், 4 அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்தி கொள்ளல். அப்போ இங்கே வந்து பண்டைய மன்னர்கள் வெளிநாடுகளோட திருமண தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டதுன்ற நோக்கம் வந்து நல்லுறவை பேணுவது. அப்போ 1வது விட தான் சரி 4வதுக்கு. அடுத்தது 5வது வினா, பண்டைய சமய இலக்கிய தகவல்கள் மற்றும் வம்சக்கதைகள் எழுதப்பட்டிருப்பது. அதாவது பண்டைய சமய இலக்கிய தகவல்கள் மற்றும் வம்சக்கதைகள் இவற்றில் எழுதப்பட்டிருக்காம். 1 ஓலைச்சுவடுகளில், 2 கல்வெட்டுக்களில், 3 பொற்தகடுகளில், 4 செப்பு தகடுகளில். அப்போ இது வந்து நாங்கள் அந்த பண்டைய கால சமய இலக்கிய தகவல்கள் வந்து கூட ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டு இருக்கின்றது. 5வதுக்கு 1வது விட தான் இதற்கு சரியானது. அதே மாதிரி 6வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது 6வது வினா, இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் சுத்தியல் மற்றும் அம்மி போன்ற உபகரணங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்திய பாறை வகை பின்வருவனவற்றுள் எது? அப்போ இது இலங்கையின குடியேற்றங்கள் என்ற பாடப்பிறப்பில் தான் இது வருகிறது. தரம் 10 வரலாறு இலங்கையின குடியேற்றங்கள். அதிலேயும் இலங்கையின வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் இந்த சுத்தியல் அம்மி போன்ற உபகரணங்களை உருவாக்க அவன் பயன்படுத்திய பாறை, அது வந்து என்ன பேர்? அந்த பாறை பின்வருவனவற்றுள் இதண்டதான் கேள்வி. அப்போ இதுக்கு வந்து 6வது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதற்கு 4வது விட தான் சரி. கருங்கல் பாறை வகையை சேர்ந்தது. அதாவது தரம் 10 பாடம் உள்ள 18ஆம் பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து போடப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து அந்த இவை வந்து வேட்டையாடுதல் முதற்கொண்டு வெட்டுதல், உராய்தல், தட்டையாக்குதல் என்பனவற்றிற்கு ஏற்றால் போல் செய்யப்பட்டது. இவை தவிர கருங்கல் மூலம் தட்டையான சுத்தியல் அம்மி போன்றவையும் அக்காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அப்போ ஆகவே அந்த அந்த சுத்தியல் அம்மி எல்லாம் இந்த கருங்கல் பாறைகளால் தான் ஆக்கப்பட்டது. அப்போ இது பாடநூலில் 18ஆம் பக்கத்தில் தரம் 10 வரலாறுல காணப்படுகிறது. 6வதுக்கு 4வது விடை. அடுத்தது 7வதை பார்ப்போம். இப்போ 7வது வினா என்னன்னு சொன்னால், கண்டலம ஹொத்கல்ஹந்த கல்வெட்டில் தொட்ட போயக என்னும் பெயரால் குறிப்பிடப்பட்டிருப்பவர் யார்? அதாவது இந்த கல்வெட்டு கண்டலம ஹொத்கல்ஹந்த கல்வெட்டில் தொட்ட போயக என்ற பெயரால் குறிப்பிடப்படுபவர் யார்? 1 குடும்பத் தலைவர், 2 கமிக, மற்றது வந்து 3 பருமக, 4 வந்து யுவராஜ என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதில் வந்து நாங்கள் இந்த 7வதுக்கு தொட்ட போஜக என்ற பெயரால் குறிப்பிடப்படுபவர் யாருன்னு சொன்னால் பருமக. அதாவது வந்து இதற்கு 3வது விட வந்து காணப்படுகிறது. சரியான விட வந்து 7வதுக்கு 3வது நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ கமிகன்னு சொன்னதெல்லாம் புராதன கல்வெட்டுக்கள்லையும் அட்டுவா கதைகளிலும் அந்த கிராமிக அல்லது கமிக என்ற பெயரால் குறிப்பிடப்படும் பிரிவினர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அது அந்த கமிக கிராமிக என்றதுக்கு. அது மாதிரி இப்போ இதில் குடும்பத் தலைவர் என்று சொல்லுகிற போது அந்த கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான தலைவன் ஒருவன் இல்லத்தலைவர்களில் இருந்தே தெரிவு செய்யப்பட்டான். பிறகு அந்த அவ்வாறு அந்த குடும்பத் தலைவர்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. இப்போ நாங்கள் இந்த கேள்வியின்படி தொட்ட போஜக என்ற பெயரால் குறிப்பிடப்படுபவர் பருமக. 3வது விட தான் இதற்கு சரி. 8வது வினா, ஆற்றுக்கு அப்பால் குளக்கட்டின் ஓர் அந்தத்தில் குடியிருப்புகள் பரவலடைந்த யுகம் எது? அதாவது ஆற்றுக்கு அப்பால் குளக்கட்டின் ஒரு அந்தத்தில் குடியிருப்புகளை அமைத்து கொண்ட அந்த பரவலடைந்த யுகம். 1 வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், 2 ஆரம்ப வரலாற்று காலம், 3 முன் வரலாற்று காலம்,
4 வரலாற்று காலம். அப்ப இங்க வந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 8வது வினாவுக்கு சரியான விட வந்து அந்த குளக்கட்டின் அந்தத்தில குடியிருப்புகள் பரவலடைந்த யுகம் ஆரம்ப வரலாற்று காலம். 8வதுக்கு 2வது விட தான் இங்க சரியான விடை. அடுத்தது 9வது வினா. ஆரம்ப வரலாற்று கால குடியிருப்புகள் கிராமம், நகரம், புறம் என வேறுபடுவதில் செல்வாக்கு செலுத்திய பிரதான காரணியாக அமைவது எது? அதாவது நகரம், அதே போல வந்து கிராமம், புறம் என்று வேறுபடுவதில் செல்வாக்கு செலுத்திய பிரதான காரணியாக இருப்பது. அப்ப இதுல 4 விஷயம் தந்திருக்கிறேன் குடியிருப்பு தொடர்பா. ஒன்று, குடியிருப்புகள்ல காணப்பட்ட வளங்களின் அளவு. 2, குடியிருப்புகள்ல காணப்பட்ட மக்கள் தொகை. அடுத்தது வந்து குடியிருப்புகள்ல காணப்பட்ட கட்டடங்களினுடைய அளவு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல குடியிருப்புகளுக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பின் தன்மை என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாங்கள் அந்த ஆரம்ப வரலாற்று கால குடியிருப்புகளை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அங்க வந்து அந்த கிராமம், நகரம், புறம் என்ற சொற்கள் வந்து பாவிக்கப்பட்டிருப்பது காரணம் சொன்னால் அந்த குடியிருப்புகளில் காணப்பட்ட மக்கள் தொகை அந்த காரணி தான் இங்கே செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது. அதாவது செல்வாக்கு செலுத்திய பிரதான காரணி குடியிருப்பில் காணப்பட்ட மக்கள் தொகை. 9வதுக்கு 2வது விட தான் சரி. நீங்கள் தரம்பத்து வரலாறுல 28வது பக்கத்தில் போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த மக்கள் தொகையை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கணும். இப்போ உதாரணமாக கிராமம்னு சொன்னால் 5 அல்லது 6 குடும்பங்கள் வசித்தார்கள். பிறகு வந்து அது வந்து பண்டைய மாகம நகரிலையும் அதை அண்மித்த நகரத்தில் 35,000 பேர் அளவில் வாழ்ந்திருக்கிறோம். பிறகு அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பெரிய நகர குடியேற்றங்கள்லாம் புறம் என்று சொல்லியும் அழைக்கப்படுகின்றது. அப்போ அந்த நகரம், புறம் என்ற சொற்கள் வந்து குடியிருப்பில் காணப்பட்ட மக்கள் தொகையை வச்சுத்தான் தீர்மானிக்கப்படும். 9வதுக்கு 2வது. அடுத்த 10வது. பிராந்திய ஆட்சியாளர்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்கில் புனித வெள்ளரசு மரக்கிளை நடப்படும் வைபவத்திற்கு தேவநம்பியதிச மன்னன் பின்வரும் எந்த பிரதேச தலைவருக்கு அழைப்பு விடுத்திருந்தார்? 1 சந்தனகாம, 2 சுமணகாம, 3 விகாரவாபிகாம, 4 அனுராத காம. அப்ப இங்க வந்து அந்த வெள்ளர் சமரக்கிளிய நடுகிற வைபவத்திற்கு தேவநம்பியதீசன் எந்த தலைவருக்கு அழைப்பு விடுத்திருந்தார்டா சந்தனகாம என்ற விட 10வதுக்கு 1வது. இப்ப இந்த விகாரவாபிகாம எல்லாம் அந்த குளங்களை அண்டி உருவாக்கப்பட்ட அந்த குடியேற்றங்கள் ஒவ்வொன்றின் பேர் விபார வாபிகாம. இப்போ அதை மாதிரி அந்த நாங்கள் குடியிருப்புகளை அண்டி அந்த தொழில்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கசிகாரகாம, கேவட்டகாம என்ற மாதிரி இது குடியிருப்புகளை வச்சுக்கொண்டு தான் இந்த விகாரவாபிகாமன்றதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே வந்து கேள்வி, இந்த புனித வல்லரசு மரக்களை நடப்படுற வைபவத்திற்கு இந்த மன்னன் எந்த பிரதேச தலைவருக்கு அழைப்பு விடுத்திருந்தாருன்னு சொன்னால் சந்தனகாம. 10வதுக்கு 1வது விட தான் சரி. அதே மாதிரி 11வது வினா. இலங்கை வரலாற்றில் சக்கரவர்த்தி என்ற பெயரில் தன்னை அறிமுகப்படுத்திய மன்னன் யார்? அதாவது இலங்கை வரலாற்றில் சக்கரவர்த்தி என்ற பெயர்ல தன்னை அறிமுகப்படுத்திய மன்னன். அப்ப இதுல வந்து இப்ப 4 விடைகள் தந்திருக்கிறோம். 1 துட்ட கைமுனு, 2 மகாசேனன். இப்ப சேனனை நாங்க மின்னேரியா தெய்வம் என்று சொல்லி அழைக்கிறோம். அது மாதிரி இதுல மகாபராக்கிரம பாகு, 4வது நிசங்கமெல்ல மன்னன். அப்ப இதுக்கு நிசங்கமெல்ல மன்னன் 4வது விடதான் சரி. அவன்தான் அந்த சக்கரவர்த்தி என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திய மன்னன். 11வதுக்கு 4வது விடை. அடுத்தது 12வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பண்டைய காலத்தில் மக்களால் கைவிடப்பட்ட குலக்கிராமங்கள் எப்பெயரால் அழைக்கப்படுகின்றது? அதாவது பண்டைய காலத்தில் மக்களால் கைவிடப்பட்ட குலக்கிராமங்கள் எப்பெயரால் குறிப்பிடப்படுகின்றது. அப்ப இது வந்து பாடனுள்ள தியரியாவே இருக்கு உங்களுக்கு. 12வது வினாவுக்கு அதாவது 3வது விட தான் சரி. அதாவது ஒலகம் என்று சொல்லி அழைக்கிறது, ஒலகம். இப்ப உதாரணமா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இதுல 12வது வினாவை எடுத்தோம்னு சொன்னா இதுல அந்த பரிஹித்தகம் என்று சொல்லி ஒரு சொல்லப்பட்டது. பரிஹித்தகம் சில கிராமங்கள் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்ததாக இலக்கிய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த கிராமங்கள் வேலியிட்டு பாதுகாக்கப்பட்டிருந்ததாக, அப்ப அந்த கிராமங்களை தான் நாங்க சொல்றோம் பரிஹித்தகம என்று சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இதுல நிகம் என்று சொல்லுது, நிகம் இல்லை, இது நியம் கம் என்று வந்திருக்கணும். அதாவது நியம் கம் என்றுதான் பாடநூலில் இருக்கிறது. இது வர்த்தக கிராமம் அல்லது ஒரு சிறு நகரம். வர்த்தக கிராமம்னு சொல்லி ஒரு சிறு நகரத்தை தான் நியம் கம் என்று சொல்லி அழைக்கிறோம். அப்ப ஆகவே இங்க வந்து அந்த உலகம் என்று சொல்லி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது எந்த விடயத்தை குறிக்கிறான்னு சொன்னால், அதாவது
பண்டைய காலத்தில் மக்களால் கைவிடப்பட்ட அந்த குலக்கிராமங்கள் உலகம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. 12வதுக்கு வந்து நாங்கள் மூன்றாவது விட தான் இங்கே வந்து சரியான விடையாக கருதப்படுகிறது. அடுத்தது 13வது வினா. இலங்கை அரசியல் வரலாற்றில் தாய்வழி உரிமை மூலம் அரசாட்சி பெற்றுக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பமாக அமைவது. அப்ப இதுல வந்து அதாவது தாய் வழி உரிமை மூலம் அரசாட்சியை பெற்றுக்கொண்டவை. இப்ப முதல் நாங்கள் அந்த உரிமைகள் வந்து அரசுரிமையில அந்த தந்தையிடமிருந்து புதல்வனுக்கு அல்லது வந்து அஹ், தந்தையிடமிருந்து அந்த மூத்த சகோதரனுக்கு அப்படித்தான் அந்த அரச உரிமைகள் அந்த அரசுரிமை வந்து கொடுக்கப்படுவது. ஆனா இங்க வந்து தாய் வழி உரிமை மூலம் அரசாட்சி பெற்றுக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பமாக அமைவது 13வது. அப்ப இதுல ஒன்று தேவநம்பியதீசனுக்கு பின் உத்தியன் ஆட்சி வீடமேறியமை, 2 ஆறாம் பராக்கிரமபாகுவிற்கு பின் ஜெயபாகு ஆட்சி வீடம் ஏறியமை, 3 காவந்தீச மன்னனுக்கு பின் துட்டகைமனு ஆட்சி வீடம் ஏறியமை. இது வந்து இது தந்தை மகனுக்கு அந்த ஆட்சி பீடத்தை கொடுத்தது. ஏன்னா துட்டகைமனுடைய தந்தைன்ற பேர் காவந்தீசன். அப்ப இது தந்தை மகனுக்கு அந்த ஆட்சி பீடத்தை கொடுத்தது. அது மாதிரி 4வது ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனுக்கு பின் ஸ்ரீ விஜயராய சிங்கன் ஆட்சி பீடம் ஏறியமை. அப்ப இந்த 13வதுக்கு 4வது விட தான் சரி. அதாவது இலங்கை அரசியல் வரலாற்றில் தாய் வழி உரிமை மூலம் அரசாட்சி பெற்றுக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பம். இங்க வந்து 4வது விடை 13வதுக்கு. அடுத்தது 14வது எடுத்தோம்னு சொன்னால் இந்த நிரல் 1 நிரல் 2 உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதில் வந்து நாங்கள் நிரல் 1க்கு பொருத்தமானதை இந்த நிரல் 2ல் கல்வெட்டுக்கள் எந்தெந்த கல்வெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தொழில்கள் பற்றி. அதாவது வந்து இரும்பு தொழில், அதை மாதிரி தங்கத் தொழில், தந்த செதுக்கல், மற்றது வந்து நெசவு தொழில் என்று சொல்லி. அப்போ இது வந்து இது எந்த கல்வெட்டுக்களில் காணப்படுகிறது என்றதான் விடியம். இந்த பண்டைய கைத்தொழில்களும் அதோட தொடர்புடைய கல்வெட்டுக்கள். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் இப்போ உங்களுக்கு ஏதாவது 2 விஷயத்துக்கு தெரிந்தாலே இதில் வந்து நாங்கள் அந்த விடியை மிக இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் முதலாவது பார்ப்போம். இரும்பு தொழில் என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னால் அதற்கு வந்து பொருத்தமான கல்வெட்டு இதில் 5 தந்திருக்கிறோம். இப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முத்துகல்ல கல்வெட்டு, அதில் தான் இரும்பு தொழில் பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்போ இதில் நாங்கள் பார்ப்போம். இந்த ஏ என்றது இங்கே இருக்குன்னு பார்க்கணும். 2 விடையில ஏ என்ற விடை இருக்கு. இரும்பு தொழில் பற்றி கூறுகிற கல்வெட்டு முத்துகல்ல கல்வெட்டு. அதே மாதிரி தங்கத் தொழில் பற்றி கூறுவது வந்து எந்த கல்வெட்டு என்று சொன்னால் மண்டகல கல்வெட்டு. அதாவது மண்டகல கல்வெட்டில் தான் தங்கத் தொழில் பற்றி தங்க கைத்தொழில் பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது சி. அப்போ நாங்கள் இதில் இந்த 2லையும் பார்த்தா ஏசி 2வது விட தான் எங்களுக்கு இதில் சரியானது. அதே மாதிரி இப்போ தந்த செதுக்கல் என்று சொல்லி சொன்னால் அது வந்து வேகிரிய கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நெசவு கைத்தொழில் எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து வெகரகம கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ ஆகவே இங்கே நாங்கள் 14வதுக்கு விட வந்து 2வது விட தான் இதில் சரியான விட ஏசி பி டி என்ற விட. அடுத்தது 15வது வினா. குளத்தில் உருவாகும் அலைகளால் குளக்கட்டு அரிப்புறுவதை தடுப்பதற்காக நிர்மாணிக்கப்பட்ட குளத்தின் உறுப்பு எது? அதாவது வந்து நாங்கள் 15வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் குளத்தில் உருவாகும் அலைகளால் குளக்கட்டு அரிப்புறுவதை தடுப்பதற்காக நிர்மாணிக்கப்பட்ட குளத்தின் உறுப்பு. இது ஒரு வரைவிலக்கணம். அப்போ இந்த வரைவிலக்கணம் வந்து இந்த 4ல் எதற்கு பொருந்தும் என்று சொன்னால் அதாவது அலை தாங்கிக்குத்தான் இது பொருந்தும். அலை தாங்கி என்றா என்ன என்றா அதாவது அந்த குளத்தில் உருவாகிற அலைகளால் அந்த குளக்கட்டு அரிப்புறுவதை தடுப்பதற்காக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு குளத்தின் உறுப்பு தான் இந்த அலை தாங்கி. அப்போ அந்த குளத்துக்கு இந்த உறுப்புகள்னு சொல்லி அந்த அலை தாங்கி, சுருங்கை, கலிங்கர் தொட்டி ரெண்டெல்லாம் படிச்சிருப்பீங்கள். அப்போ இதில் 15வதுக்கு 3வது விடை சரியான விடை. அடுத்த 16வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பண்டைய இலங்கையர் எதனை அளவிடுவதற்காக பரமாணு எனும் அளவீட்டு அலகை பயன்படுத்தி உள்ளனர்? அதாவது பரமாணு என்ற அளவீட்டு அலகை பயன்படுத்தி இருக்கிறோம் எதை அளவிடுவதற்காக. அப்ப இங்க வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கிறது நீளம், நிறை, நிலம், காலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த பரமாணு என்ற அளவீட்டு அலகை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அது நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுகிற ஒரு அலகு. 16வதுக்கு 1வது. அப்ப இதுல நாங்கள் அந்த நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு மிகச்சிறிய அலகு பரமாணு எனப்படும். அப்ப இது பாடநூல்ல அப்படியே வசனமா இருக்கிறது. அதாவது வந்து மிகச்சிறிய அலகு நீளத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மிகச்சிறிய அலகு இந்த பரமாணு என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அதுல வந்து
இந்த சிறிய தூரத்தை அளக்க பயன்படுத்தப்படுறது வந்து அதில் வந்து ஆங்குல என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சிறிய தூரத்தை அளக்கிறேன்னு சொன்னால் ஆங்குல அல்லது வியத் வியத் என்று சொல்லி ஒரு அளவு அதுக்கு இருக்கு. அப்போ இங்கே இந்த கேள்விக்கு 16வது கேள்விக்கு அந்த பரமாணுன்றது நீளத்தை அளக்க பயன்படுகிற சொல்லு. அடுத்தது 17வது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பண்டைய இலங்கையர் பால்மடி யாகம் எனும் பூசையினை மேற்கொண்டமைக்கான காரணம். அதாவது பண்டைய இலங்கையர் வந்து இந்த பால்மடி யாகம் என்ற பூசையை மேற்கொண்டதற்கு என்ன காரணம்? இப்போ 4 காரணங்கள் தந்திருக்கிறேன். அப்போ இது வந்து இந்த பால்மடி யாகம் இந்த மாகாணத்தில் இலங்கையில் மேற்கொள்ளப்படுதுன்னு சொன்னால் இலங்கையில் சப்ரகமுவ ஊவா மாகாணங்களில் தான் இந்த பசுக்களுக்காக மேற்கொள்ளப்படுகிற யாகம், அதாவது பசுக்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற ஒரு யாகம். அதாவது சப்ரகமுவ மாகாணம் ஊவா மாகாணங்களில் இந்த யாக பூசை நடக்குது. அப்போ இது ஏன் இந்த யாக பூசை நடக்கிறேன்னு சொன்னால் அதாவது பசுக்களின் பாதுகாப்பின் பொருட்டு அப்படியே விடை இருக்கு. அதாவது 17வதுக்கு 4வது விடை தான் இதற்கு சரியான விடை. பசுக்களின் பாதுகாப்பின் பொருட்டு 17வதுக்கு 4வது. அடுத்தது 18வது ஏ தொடக்கம் டி வரை கூற்றுகள் தந்திருக்கிறேன். 4 கூற்றுகள். அதை வச்சுக்கொண்டு இங்கே துட்டகைமுனு மன்னன் தொடர்பில் பொருத்தமற்ற கூற்றுக்களை கொண்ட விடையாக அமைவது. துட்டகைமுனு மன்னன் தொடர்பான அதாவது பொருத்தமற்ற கூற்றைத்தான் நாங்கள் பார்க்கணும். பொருத்தமான கூற்றை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடாது. 18வது வினா. அப்போ நாங்கள் இதில் எடுத்தவன்னு சொன்னால் முதலாவது வந்து படுகொலை சட்டம் பிறப்பிக்கப்பட்டமை என்றதை நாங்கள் எடுக்கலாம். அதாவது துட்டகைமுனு மன்னன் தொடர்பில் பொருத்தமற்ற கூற்றுக்கள். 2வது பி முதலாக இலங்கையில் மத்தியமயப்படுத்தப்பட்ட ஆட்சியை கட்டியெழுப்பியமை. அதே போல சி வந்து 18 வைத்தியசாலைகளை அமைத்தமை. அப்போ இந்த 18 வைத்தியசாலைகளை அமைத்தமை என்றால் இது துட்டகைமுனு மன்னனோட தொடர்புடைய உண்டு. அதே மாதிரி ருவன்வெளி சாயவிற்கு வட்டதாகை அமைத்தமை. அப்போ இது இந்த ருவன்வெளி சாயவிற்கு வட்டதாகை அமைத்த மன்னன் வந்து அது பாதிகாபிய மன்னன். அப்போ இங்கே கேள்வி என்னன்னு சொன்னால் துட்டகைமுனு மன்னன் தொடர்பில் எங்களுக்கு பொருத்தமற்ற கூற்றத்தான் நாங்கள் இதில் தெரிவு செய்ய வேண்டும். இதில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 18வது வினாவை எடுத்தோம்னால் இங்கே 2வது வினாதான் இதற்கு 2வது விடை தான் இதில் வந்து சரியான விடை. அதாவது இப்போ ருவான்வெளி சாயவிற்கு வட்டதாகை அமைத்தமை இது வந்து துட்டகைமுனு மன்னன் இல்லை. ஏனென்றால் துட்டகைமுனு மன்னன் தொடர்பில் பொருத்தமற்ற கூற்று. இப்போ இது வந்து பாதிகாபிய மன்னனோட தொடர்புடைய உண்டு. அதாவது வந்து ஏயும் டியும் என்றதை நாங்கள் இதுக்கு சரியானபடியாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 18வது வினாவுக்கு 2வது விடை. அதே மாதிரி இப்போ இதில் நாங்கள் சியை எடுத்தோம்னு சொன்னால் சி வந்து அது துட்டகைமுனு மன்னனோட தொடர்புடையது. ஏனெண்டா 18 வைத்தியசாலைகள் அமைத்தமை வந்து இந்த துட்டகைமுனுவோட தொடர்புடைய உண்டு. அது மாதிரி இந்த படுகொலை சட்டம் வந்து துட்டகைமுனு மன்னன் தொடர்பில் பொருத்தமற்றன்னு தான் கேட்டிருக்கிறபடியால் இப்போ இதுவும் துட்டகைமுனுவோட தொடர்புடையன்றபடியால் இப்போ ஏயும் இதில் பொருந்தாது. 3வது விட தான் இதற்கு சரி. அதாவது வந்து 18வதுக்கு 3வது விட. ஏன்னு சொன்னால் இந்த படுகொலை சட்டம் பிறப்பிக்கப்பட்டமையும் பண்ட காலத்தில் துட்டகைமுனு மன்னனுடைய காலம். அப்போ ஆகவே இதற்கு 3வது விட தான் சரி. 18வதுக்கு 3வது விட பொருத்தமற்ற கூட்டத்தான் கேட்டிருக்கிறேன் இதில். அடுத்த 19வது வினா. பண்டைய இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரிச்சட்டம் தொடர்பில் சரியான கூற்றாக அமைவது. அதாவது பண்டைய இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரிச்சட்டம் தொடர்பில் சரியான கூற்று என்ன? அப்போ இதில் பிழையான கூற்றுகளும் இருக்கின்றது. இப்போ நாங்கள் வந்து இதில் சரியான கூற்றத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் 19வது எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது பார்ப்போம். இதில் நிசங்கமல்ல மன்னன் காலத்தில் கெதியட கெடுகனக எனும் வரிகள் அறவிடப்பட்டமை. இது வந்து பிழை இந்த கூற்று. ஏன்னு சொன்னால் நிசங்கமல்ல மன்னன் வந்து அந்த சேனப்பயிற்சியில் விதிக்கப்பட்ட அந்த கெதியட கெடுகனகன்ற வரிகளை நீக்கினவன். அப்போ எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பிழையான கூற்று வராது. இவன் நிசங்கமல்ல மன்னன் இந்த வரிகளை நீக்கினவன் பிழை. அடுத்தது பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் 2வது வினாவை எடுத்துக்கொள்வோம். குளத்து நீரை 2வது விட வந்து அதாவது குளத்து நீரை பயன்படுத்துவோரிடமிருந்து போஜக்கபதி என்னும் வரி அறவிடப்பட்டமை. இப்போ இதுவும் பிழை. ஏன்னு சொன்னால் குளத்து நீரை பயன்படுத்துவோரிடமிருந்து அறவிடப்பட்ட வரி வந்து தக்கபதி வரி. தக்கபதி இது வந்து போஜக்கபதி என்று பிழையாக போட்டிருக்கு. அப்போ இந்த கூற்று பிழை.
குளத்து நீரை பயன்படுத்துவோரிடமிருந்து தக்கபதி எனும் வரி அறவிடப்பட்டமை என்றால் அது சரியான கூற்று. அப்ப முதலாவதும் பிழை, இரண்டாவதும் பிழை. அடுத்த மூன்றாவது பார்ப்போம். அரசனுக்கு சொந்தமான நிலங்களில் பயிரிடுவோரிடமிருந்து தக்கவதி எனும் வரி அறவிடப்பட்டமை. அதாவது அரசனுக்கு சொந்தமான நிலங்கள்ல இருந்து பயிரிடுவோரிடமிருந்து தக்கவதி என்ற வரி அறவிடப்பட்டமை. இதுவும் பிள்ளை. ஏன்னு சொன்னா அந்த நிலங்கள்ல பயிரிடுவோரிடமிருந்து போஜக்கபதி என்ற வரி தான் அறவிடப்பட்டது. அப்ப இதுக்கு போஜக்கபதி இங்க வரணும். அதே நேரம் இந்த தக்கபதி இங்க மேல வரணும். அப்ப இந்த பார்த்தோம்னா மூன்று கூற்றுமே பிள்ளை. அப்ப பண்டைய இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த வரி சட்டத்துல எங்களுக்கு சரியான கூற்று கேட்டிருக்கிறேன். அப்ப மேல சொன்ன மூன்றும் பிழை. நாலாவதை பார்ப்போம். கால்வாய்களில் மீன்பிடிப்போரிடமிருந்து மதர மஞ்சக்க என்னும் வரி அறவிடப்பட்டமை. அப்ப ஆகவே எங்களுக்கு 19வதுக்கு இதுதான் சரி, நாலாவது விடை. அப்ப இது பாடநூலே அப்படியே இருக்கு. தரம் 10 வரலாறுல அந்த வரி சட்டத்துல போய் பார்த்தா இதெல்லாம் அப்படியே இருக்கு. அந்த தக்கவதி, பூஜக்கவதி, மதர மஞ்சக்க என்றெல்லாம் இருக்கு. அப்ப 19வதுக்கு நாலாவது விட சரி. அடுத்தது 20வது வினாவை எடுப்போம். புலனறுவை காலத்தில் பாண்டிய வம்ச இளவரசனை மணந்த இளவரசி. 1 மித்தா இளவரசி, 2 அனுலா இளவரசி, 3 லீலாவதி இளவரசி, 4 கல்யாணவதி இளவரசி. அப்போ இது நாங்கள் பார்த்தா மூன்றாவது விட தான் சரி. 20வதுக்கு லீலாவதி தான் இதில் சரியான விடை. அடுத்தது 21வது வினாவை எடுத்தோம்னா, இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்களின் பெயர்கள் நிரல் ஒன்றிலும். அப்போ இதில் தந்திருக்கிறது மன்னர்களுடைய பெயர்கள். அங்கால அவர்களின் ஆட்சிக்கால முக்கிய நிகழ்வுகள் நிரல் 2லும் தரப்பட்டுள்ளது. அப்ப இங்க நாங்கள் ஒவ்வொன்றையும் இந்த மன்னர்கள் ஒவ்வொன்றையும் இங்கால நிரல் 2லே இருந்து தொடர்படுத்திக்க எங்களுக்கு கிடைக்கிற சரியான விடை என்ன என்றதான் கேள்வி. அப்ப நாங்கள் இப்ப 21வதை எடுத்தோம்னு சொன்னால், இப்ப முதலாவது பார்ப்போம். அதாவது புவனேக பாகு ஆதிபாதன் என்றால் இது நீங்கள் இந்த தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் தரம் 10 வரலாறுல இந்த இதுக்குரிய விடைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த புவனேக பாகு ஆதிபாதன் இவனுக்கு இந்த 4லே இந்த விடயம் முதலாவது தொடர்படும் என்றது. அப்போ இந்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 4வது அதாவது டியை பார்த்தோம்னா இதில் கோவிந்தமலையில் கோட்டை ஒன்றை அமைத்தமை. அப்போ இதில் நாங்கள் பார்க்கணும் முதலாவதுல 4வது தான் இங்கே வரப்போகுது. அப்போ டி என்ற விட எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 2லும் இருக்கு டி. அதாவது 2லே நாங்கள் பார்த்தா 3லேயும் இருக்குது டி, 4வதுலேயும் டி என்று இருக்கு. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். முதலாம் புவனேக பாகு மன்னன் அவனுக்கு இதில் பொருத்தமானதை பார்ப்போம். அதாவது பன்சிய பனஸ் யாதக கதைகளை சிங்களத்தில் மொழிபெயர்த்தமை, செங்கோ தளபதியின் படையெடுப்பு, வன்னி தலைவர்களின் கிளர்ச்சியை அடக்கியமை. அப்ப இங்க முதலாம் புவனேக பாகு இந்த வன்னி தலைவர்களுடைய கிளர்ச்சியை அடக்கி இருக்கிறான். அப்ப இங்க சி என்ற விட இதற்கு பொருந்தும். 2வது புவனேக பாவிற்கு 2வது அதாவது சி என்றது. அப்ப டி சி. அப்ப இங்க நாங்க 4வது விட தான் இங்க பொருந்த போது, 3வது விடையும் வராது. அப்ப 21வதுக்கு 4வது விடை. அதை மாதிரி 4ஆம் பராக்கிரம பாகு எடுத்தோம்னு சொன்ன பன்சிய பனஸ் ஜாதக கதைகளை சிங்களத்தில் மொழிபெயர்த்தமை. அதை மாதிரி வீர அழகேஸ்வர செங்கோ தளபதியின் படையெடுப்பு. அப்போ ஆகவே நாங்கள் 21வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் இதுக்கு 4வது விட தான் இதற்கு சரியான விடை. டிசி ஏபி என்றது. இது நீங்கள் அந்த ராசதானி என்ற பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியுமா, அந்த தம்பதனிய யாப்பகுவ அந்த 4 ராசதானிகள். இப்போ தம்பதனிய ராசதானின்னு சொல்லியிருக்க அதுக்கெல்லாம் பழைய பேர்கள் இருக்கு. அதாவது ஜம்பு தோணி புறவண்டு. அதே போல யாப்பகுவ ராசதானி, யாப்பகுவாக்கு சுபபர்வத என்று சொல்லி சொல்றது. அதே மாதிரி கம்பளை ராசதானிய கங்க சிறிபுர. அதே மாதிரி இப்போ குருநாகல் ராசதானின்னு சொன்னால் அத்துகள் புரைய. அதெல்லாம் பழைய பெயர்கள். சில நேரம் ராசதானியையும் பழைய பெயர்களையும் தந்துட்டு தொடர்படுத்தி போட்டு இப்படி கேட்கலாம். அப்போ இது நீங்கள் தரம் 10 பாடநூல்ல இதுக்குரிய விடை இருக்கு. அடுத்தது 22வது எடுத்தமென்ற கம்பளை ராசதானி தொடர்பில் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க என்று சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் இந்த கம்பளை ராசதானி தொடர்பில் பொருத்தமற்ற கூற்று 1 இதன் ஆரம்ப ஆட்சியாளன் 3ஆம் புவனேக பாகு ஆவான். அதே போல 2வது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது சமகாலத்தில் மேலும் பல ராசதானிகள் அங்கே அதாவது சமகாலத்தில் மேலும் பல ராசதானிகள் செயற்பட்டன. 3 ஆட்சி நடவடிக்கைகளின் போது அழகேஸ்வர பரம்பரையின் உதவி கிடைக்கப்பெற்றது. 4 தாய் வழி அரசுரிமை
முறை காணப்பட்டமை. அப்போ இங்கே அந்த கம்பளை ராசதானி தொடர்பில் பொருத்தமற்ற கூட்டு. அப்போ இதில் தந்திருக்கிற முதலாவது பாருங்க, இதன் ஆரம்ப ஆட்சியாளன் மூன்றாம் புவனேக பாகு என்று சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கம்பள ராசதானியை தலைநகராக்கிய மன்னன் யார் என்று சொன்னால் நான்காம் புவனேக பாகு மன்னன். அப்போ இதில் அந்த பொருத்தமற்ற கூட்டு மூன்றாம் புவனேக பாகுன்றது பிழையான ஒரு பிழையானது. கம்பள ராசதானி தொடர்பில் முதலாவது விட வந்து பொருத்தமற்றது. ஏனென்றால் அதில் மூன்றாம் புவனேக பாகுன்னு தந்திருக்கிறேன். ஆனால் இதுக்கு நாலாம் புவனேக பாகு தான் இந்த கம்பள ராசதானியினுடைய ஆரம்ப ஆட்சியாளன். ஏன்னு சொன்னால் 1341ஆம் ஆண்டு நான்காம் புவனேக பாகு மன்னனால தான் கம்பளை ராசதானி தலைநகராக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 22ஆவதுக்கு அதில் தரப்பட்ட அந்த பொருத்தமற்ற கூற்றைத்தான் தெரிவு செய்திருக்கிறோம். அப்போ இதுவே சரி, பொருத்தமற்ற கூற்று வந்து முதலாவது. ஏன்னா இதில் நாலாம் புவனேக பாகு கொண்டு வந்திருக்கணும். அப்போ 22ஆவதுக்கு பொருத்தமற்ற கூற்று முதலாவது, ஆரம்ப ஆட்சியாளன் நாலாம் புவனேக பாகு. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 23ஆவது வினா. முதலாம் விமலதர்ம சூரியன் கண்டி ராசதானியில் சட்டபூர்வ ஆட்சி உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மேற்கொண்ட செயற்பாடுகளில் ஒன்றாக அமைவது. 23ஆவது வினா. அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னா, அதாவது இந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராசதானியில் அந்த சட்டபூர்வ ஆட்சி உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இதில் என்ன நடவடிக்கைகளை அவன் கையாண்டான் என்று சொன்ன இது ஒரு தியரியில் காணப்படுற ஒரு நோட்ஸ் தான். அதாவது கத்தோலிக்க சமயத்தை அவன் கைவிட்டு பௌத்த சமயத்தை தழுவியமை. இது அந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் அந்த அவனுடைய அந்த ஆற்றிய சேவைகளுக்குள்ள வருகிறது. அதாவது வந்து அவன் அந்த ராசதானியில் வந்து அந்த தான் சட்டபூர்வ ஆட்சி உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ள மதம் மாறுறான். கத்தோலிக்க சமயத்திலே இருந்து பௌத்த சமயத்தை தழுவி கொள்கின்றான். அப்போ 23ஆவதுக்கு மூன்றாவது விட தான் இங்கே வந்து சரியான விடை. 23க்கு 3. இது நீங்கள் அந்த முதலாம் விமலதர்ம சூரியன் கண்டி ராசதானியில் இதற்குரிய விடையே அப்படியே இருக்கின்றது. 24ஆவது வினாவை எடுத்தமென்றால், கண்டி ராசதானி காலத்தில் பிரதேச ஆட்சியை மேற்கொள்வதற்காக காணப்பட்ட நிர்வாக அலகு யாது? இது அந்த ரட்ட திசாவைன்னு சொல்லி அந்த நிர்வாக அலகு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரட்டவசம திசாவை என்று சொல்லி. அப்போ இங்கே அந்த பிரதேச ஆட்சியை மேற்கொள்ள காணப்பட்ட நிர்வாக அலகு அப்படியே அதில் விட இருக்கு ரட்டவசம என்றதான் சரி. அது மாதிரி திசாவை என்று சொல்லியும் அந்த நிர்வாக அலகு பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் திசாவை இல்லை, ரட்டவசமன்றது காணப்படுது. 24ஆவதுக்கு அந்த நிர்வாக கட்டமைப்பில் வருது. இது கண்டி ராசதானியின் நிர்வாக கட்டமைப்பு. 24க்கு 2வது விடதான் சரி. 25 மறுமலர்ச்சி காலத்தில் பாரிய மாற்றத்திற்கு உள்ளான கலைப்படைப்பு எது? சித்திரக்கலை, சிற்பக்கலை, அடுத்தது இலக்கியம், கட்டட நிர்மாண கலை. அதாவது இந்த 4 கலைகள்லையும் வந்து மிகவும் பாரிய மாற்றத்துக்குள்ளான கலை நாங்கள் வந்து இந்த சித்திர கலைஞர்கள், சித்திரக்கலை என்றதான் அந்த முக்கியமான கலைப்படைப்பு, பாரிய மாற்றத்துக்குள்ளானது. இப்போ 25ஆவதுக்கு முதலாவது இப்படி அந்த சித்திர கலைஞர்கள், அதாவது வந்து லியோனார்டோ டாவின்சி போன்றவர்கள். ஆனபடியால் முதலாவது விட தான் இங்கே சரியான விடை 25. 26 எடுத்தோம்னு சொன்னால், போர்த்துகேய எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றி போராட்ட வீரராக பிரபல்யம் அடைந்திருந்த கோட்டை தர்மபாலனின் தந்தை யார்? அதாவது தர்மபால மன்னனுடைய தந்தை யார் என்றதான் கேள்வி. போர்த்துகேய எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றி போராட்ட வீரராக பிரபல்யம் அடைந்திருந்த கோட்டை தர்மபாலனின் தந்தை யார்? அது வந்து விட உங்களுக்கு தெரியும். 26ஆவதுக்கு 4வது விட வீரிய பண்டார என்றதான் சரியான விடை. 27 பொருளாதார நடவடிக்கைகளின் போது முன்வைக்கப்பட்ட அரச தலையிடா கொள்கையின் பிரதான பண்பாக அமைவது. இப்போ இந்த கேள்வியில கொஞ்சம் இது இந்த குழப்பமான விடைகள் இருக்கிறபடியால் நான் அதற்கு அந்த விட போடவில்லை. இப்படியான சில வினாக்கள் வந்தால் இதை வந்து ஓப்பனாக அவர்கள் அதுக்குரிய விட வந்து சரி என்று கொடுப்பார்கள். அப்போ அது வந்து இதில் யாருக்கும் அந்த சரி என்று. இப்போ இதில் வந்து அந்த விட வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறபடியால் இதுக்கு நான் அந்த விடையை வந்து ஓப்பனாக விடுறேன். 27. அடுத்தது 28 பார்ப்போம். இது கைத்தொழில் புரட்சியில் தரப்பட்ட ஒரு வினா, தரம் 11. கைத்தொழில் புரட்சி தொடர்புடைய நிர்மாணங்கள். அதாவது வந்து நீங்கள் அந்த நிலக்கரி கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில் ரெண்டெல்லாம் படிச்சிருக்குவீங்க. நெசவு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில், மற்றது இரும்புருக்கு கைத்தொழில் அண்டு. அப்போ அதில் இப்போ கொஞ்சம் இயந்திரங்களுடைய பெயர்கள் தந்திருக்கிறோம். நீராவி என்ஜின், ரோலர் இயந்திரம், மியுல் இயந்திரம், அது மாதிரி மெக்கடம் முறை, பறக்கு நூனாளி, மற்றது பாதுகாப்பு விளக்கு. இது அந்த ஹெம்ரி டேவி என்பவரால் இந்த பாதுகாப்பு விளக்கெல்லாம் கண்டுபிடிக்கப்படுது நிலக்கரி கைத்தொழிலில். இப்போ எங்களுக்கு கேள்வி என்னன்னு சொன்னால், மேற்தரப்பட்ட நிர்மாணங்களுள் நெசவு கைத்தொழில் சார்ந்த, அதாவது
நெசவு கைத்தொழில் சார்ந்த நிர்மாணங்களை மாத்திரம் உள்ளடக்கிய விடை என்றதான் கேள்வி. அது நெசவு கைத்தொழிலோட தொடர்புடைய விடையை நாங்கள் இங்கே தெரிவு செய்ய வேண்டும். அப்போ நெசவு கைத்தொழில்னு சொல்லியிருக்க எங்களுக்கு தெரியும் மியுல் இயந்திரம், இது நெசவு கைத்தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்று. அத மாதிரி பறக்கும் நூனாளி என்ற கருவி, அதாவது பறக்கும் நூனாளி. அப்போ ஆகவே இங்கே நாங்கள் இந்த ரெண்டையும் எடுத்தோம்னா சியும் ஈயும் தான் இதற்கு சரியான விடை. 28வது 3வது இது நீங்கள் கைத்தொழில் புரட்சியில இந்த இது ஒவ்வொன்றிய இந்த இப்போ உதாரணமாக நீராவி என்ஜின் ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதுகளெல்லாம் அந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் இந்த கைத்தொழில் புரட்சி என்ற அலகில் இருக்கிறது. அப்போ இங்கே நாங்கள் அந்த தரப்பட்ட கேள்விக்கு 3வது விட தான் சரி. ஏன்னு சொன்னால் நெசவு கைத்தொழிலோட தொடர்புடையது மியுலி இயந்திரமும் பறக்கும் நூனாளியும். அடுத்தது 29வது வினா வந்து கிபி 1762 இலங்கைக்கு வருகை தந்த ஆங்கிலேய தூதுவனான யோன் பைபஸ் சந்தித்த கண்டி மன்னன். அப்ப இது வந்து அந்த பிரித்தானிய ஆங்கிலேய தூதுவர்னா அந்த பிரித்தானிய தூதுவர்கள், அந்த 3 தூதுவர்கள் வந்து இங்க காணப்பட்டவர்கள் தெரியும். அந்த யோன் பைபஸ் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தவர், அதே போல கியூ பொயிட் என்று சொல்லி ஒரு ஆள், அந்த தூதுவர்கள் ஆங்கிலேய தூதுவர்களான யோன் பைபஸ், கியூ பொயிட், ராபர்ட் ஆண்ட்ரூஸ் என்றெல்லாம் இருந்தவர். அப்ப இங்க எங்களுக்கு கேட்டது யோன் பைபஸ் சந்தித்த கண்டி மன்னன் யார் என்றதான் கேள்வி. அப்ப அது யார் மன்னன் சொன்னால் அதாவது கீர்த்திசிறி ராஜசிங்க மன்னன். அதாவது 29வது வினாவை எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு 2வது விட தான் சரி. கீர்த்திசிறி ராயசிங்கன், அந்த யோன் பைபஸ் சந்தித்த கண்டி மன்னன். அதே மாதிரி இப்ப கியூ பொயிட் சந்தித்த கண்டி மன்னன் யாருன்னு சொன்னா அது ராஜாதி ராயசிங்கன். இவ இதுல இருக்கு. இது வந்து கியூ பொயிட் சந்தித்தது, அதாவது அந்த ஆங்கிலேய தூதுவனான கியூ பொயிட் சந்தித்த கண்டி மன்னன் அது ராஜாதி ராயசிங்கன். அதே மாதிரி ராபர்ட் ஆண்ட்ரூஸ் அவனும் சந்தித்த கண்டி மன்னன் வந்து இந்த ராஜாதி ராயசிங்கன். அப்ப எங்களுக்கு கேள்வி யோன் பைபஸ் சந்தித்த கண்டி மன்னன், அதுக்கு 2வது விட தான் சரி. கீர்த்திசிறி ராயசிங்கன் 29வதுக்கு 2வது விடைய நாங்கள் எடுக்கலாம். அடுத்தது 30வது வினா. இதுல அந்த சுதந்திர போராட்டங்கள் தரம் 11 வரலாறு அந்நியராட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட 2 போராட்டம். ஒன்று முதலாவது சுதந்திர போராட்டம் கிபி 1818 இடம்பெற்றது. அடுத்த 2வது சுதந்திர போராட்டம் கிபி 1848 இடம்பெற்றது. இங்க அந்த 1848 2ஆம் சுதந்திர போராட்டத்துக்கு எதுவாக அமைந்த வரி கொள்கையை முன்வைத்த ஆளுநர், அது எங்களுக்கு இதுல தெரியும். அந்த ஆளுநர் டிரெக்டாவே சொல்லலாம், அதாவது ஆளுநர் டொரிங்டன். அப்ப இவர் தான் அந்த நாய் வரி, துப்பாக்கி வரி, ஆள் வரி என்றெல்லாம் வரிகள் எல்லாம் விதித்தவர். அந்த வரிகளுக்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தவர். அப்ப இந்த வரி கொள்கையை முன்வைத்த ஆளுநர் 4வது விட 30வதுக்கு 4வது டொரிங்டன், ஆளுநர் டொரிங்டன். அடுத்தது 31வது வினாவை எடுப்போம். சென்னை நிர்வாகத்தின் கீழ் இலங்கையின் கரையோர பிரதேசத்தை நிர்வகித்த அதிகாரி. ஒன்று கலெக்டர், அவுமில்தார், ரெசிடென்ட், ஆளுநர். இது டிரெக்டான விட. சென்னை நிர்வாகத்துக்கு கீழே அந்த கரையோர பிரதேசத்தை நிர்வகித்த அதிகாரி வந்து ரெசிடென்ட். 3வது விட தான் சரி. 31வது. அடுத்தது 32வது அனகாரிக தர்மபாலை. இது அதாவது தேசிய மறுமலர்ச்சி தரம் 11 வரலாறு. தேசிய மறுமலர்ச்சியில அந்த இந்து சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட அந்த சேர்வன் ராமநாதன், ஆறுமுக நாவலர், மற்ற பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட அநாகரிக தர்மபாலர், மற்றது வந்து அந்த கேர்னல் ஸ்டீல் ஒல்கட், மற்றது வந்து மீக்கட்டு வந்த குணானந்த தேரர். அப்படி அந்த பௌத்த சமய மறுமலர்ச்சி. அதை மாதிரி சித்திலப்பை, அறிஞர் சித்திலப்பை, டிபி ஜயா, அவை வந்து இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்கு பாடுபட்ட தலைவர்கள். அப்ப ஆகியோருடைய தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளால் இலங்கையின் எந்த துறையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது? அப்ப இது எங்களுக்கு தெரியும். தேசிய மறுமலர்ச்சி என்று சொல்லி இங்க மதம் என்றது முக்கியமானது. ஒரு ஆள் பௌத்த மதம், ஆறுமுக நாவலர் இந்து சமயம், சித்திலப்பை இஸ்லாமிய சமயம். அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியும். 32வது விட வந்து 2வது சமய துறையில தான் இலங்கையில சமயத்துறையில மறுமலர்ச்சி ஏற்பட்டது. 32வதுக்கு 2வது என்றதை நாங்கள் இங்க எடுக்கலாம். அதே மாதிரி 33வது எடுத்தோம்னு சொன்னால் இங்கே வந்து அந்த ஏடி வர அந்த கூற்றுகள் தந்திருக்கணும். இதுல அந்த குரு மெக்கலம் மற்றும் சோல்பெரி யாப்பின் பண்புகளை மாத்திரம் முறையே கொண்ட விடையாக அமைவது. அப்ப நாங்கள் இப்ப இந்த 33வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் இந்த குரு மெக்கலம் மற்றும் சோல்பெரி யாப்பின் பண்புகளை மாத்திரம் கொண்ட விடையாக அமைவது. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா குரு மெக்கலம் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை
வழங்கப்பட்டமை என்றது இதில் மிக முக்கியமானது. அதை மாதிரி இப்போ நாங்கள் அது குருமெக்கலம்க்கு வரும் பொருத்தமா. அதே மாதிரி இப்போ சோல்பெரி யாப்பு எடுத்தோம்னு சொன்னால் இதில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இரு சபை கொண்ட பாராளுமன்றம் அறிமுகப்படுத்தப்பட்டமை. இது வந்து சோல்பெரி யாப்புக்கு பொருந்துகிற ஒரு விடையாக இருக்கும். இரு சபை கொண்ட பாராளுமன்றம் சோல்பெரி யாப்புக்கு. இப்போ நிர்வாக குழுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டமை என்று சொன்னால் அது டொனமூர் யாப்புகளில் தான் வரும். அப்போ ஆகவே எங்களுக்கு இங்கே கேட்டது குருமெக்கலம் யாப்புக்கும் சோல்பெரி யாப்புன்ற பண்பையும் கொண்ட விடை. அப்போ ஏயும் டியும் தான் இங்கே பொருந்தும். ஏ வந்து வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை குருமெக்கலம் யாப்பிற்கும் இரு சபை கொண்ட பாராளுமன்றம் அறிமுகப்படுத்தப்பட்டமை சோல்பெரி யாப்பு. அப்போ ஆகவே இதற்கு முதலாவது விடை தான் இங்கே 33வது சரியான விடை. அடுத்தது 34வது வினா. இதில் வந்து ஏ தொடக்கம் ஏ வரை தகவல்கள் தந்திருக்கிறோம். ஆனால் 35வது வினாவுக்கும் 36வது வினாவுக்கும் நீங்கள் இதில் இருந்து இந்த விடையை தெரிவு செய்ய வேண்டும். அப்போ இங்கே கேட்டிருக்கிறேன் நீர்த்தேக்கங்கள் கொஞ்சம் தந்திருக்கிறேன். இது மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய நீர்த்தேக்கங்கள். இப்போ கொத்மலை நீர்த்தேக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே மாதிரி மதுரோயா நீர்த்தேக்கம், விக்டோரியா, ரந்தனிகலை, இதில் வேறு நீர்த்தேக்கங்கள் இருக்குது, ரந்தம்பே என்றெல்லாம் இருக்குது. அணைக்கட்டு நிர்மாணிக்கப்பட்ட இடங்கள் தந்திருக்கிறான். மற்ற நிதி உதவி வழங்கின நாடு என்று எடுக்கிறான். இப்போ நிதி உதவி வழங்கின நாடுன்னு சொல்லியிருக்க இப்போ இதில் பிரித்தானியா, மேற்கு ஜெர்மனி, ஸ்வீடன் என்று தந்திருக்கிறான். இப்போ பிரித்தானியா வந்து எந்த நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கினாண்டா விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு. அதே மாதிரி மேற்கு ஜெர்மனின்னு சொன்னால் அதற்கு எந்த நீர்த்தேக்கத்துக்கு இந்த ஜெர்மனி நிதியுதவி வழங்கினான்னு சொன்னால் இங்கே ரந்தனிகலை நீர்த்தேக்கத்திற்கு. அதே மாதிரி சுவீடன் இந்த நாடு நிதியுதவி வழங்கின நாடு சுவீடன் எந்த நீர்த்தேக்கத்துக்குன்னு சொன்னால் இந்த கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு. அப்போ இந்த நீர்த்தேக்கத்துக்கு இங்கே நிதியுதவி வழங்கின நாடு இப்போ தெரியும். அப்போ கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கின நாடு சுவீடன். விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கின நாடு பிரித்தானியா. ரந்தனிகலை நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கின நாடு மேற்கு ஜெர்மனி. இப்ப கேள்வியை பார்ப்போம். விக்டோரியா நீர்த்தேக்கத்துடன் தொடர்புடைய விடயங்களை மாத்திரம் கொண்ட விடையாக அமைவது. அதாவது விக்டோரியா நீர்த்தேக்கத்தோட மட்டும் தொடர்புடைய விடயங்களை கொண்ட விடை. அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம். அதாவது 34வது வினாவுக்கு 3வது விடை தான் சரி. அதாவது விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு இங்க பொல்கொல்லை நீர்த்தேக்கத்திற்கு சற்று தொலைவில் அந்த அணைக்கட்டு நிர்மாணிக்கப்பட்ட இடம். விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அணைக்கட்டு நிர்மாணிக்க இது பாடநூல்லே இருக்கிறது. இலங்கை சுதந்திரம் அடைதல் என்றதுல பொல்கொல்லை நீர்த்தேக்கத்துக்கு சற்று தொலைவில் நிதியுதவி வழங்கின நாடு சொன்னான் பிரித்தானியா. அப்ப எஃப்பும் ஜியும் 3வது விட தான் சரி. 34. அடுத்த ரந்தனிகலை நீர்த்தேக்கம் 35வது எடுத்தவன் சொன்னா ரந்தனிகலை நீர்த்தேக்கத்தோட தொடர்புடைய விடயங்கள். அப்ப இந்த ரந்தனிகளை எடுத்தவன் சொன்னா இப்ப ஏற்கனவே நிதி உதவி வழங்கின நாடு சொன்னான் மேற்கு ஜெர்மனி நிதி உதவி வழங்கின நாடு. அப்ப இங்க நாங்கள் பார்ப்போம். இதுல வந்து எச்சண்டை விட கடைசியில வரணும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். எச்சண்டை விட நிதி உதவி வழங்கின நாடு இங்கதான் வருது எச். அதாவது 35வதுக்கு முதலாவது. இப்ப டி வந்து அதனுடைய அணைக்கட்டு மினிப்பே அணைக்கு மேற்புறம் என்றது அந்த அணைக்கட்டு நிர்மாணிக்கப்பட்ட இடம். அப்ப ஆகவே நாங்கள் 35வதுக்கு முதலாவது விடை. அப்ப உங்களுக்கு அந்த நீர்த்தேக்கங்களுக்கு இப்ப நிதி உதவி வழங்கின நாடுகள் தெரிஞ்சாலே டக்குன்னு இஞ்சால மற்றபடியை கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த எல்லா நீர்த்தேக்கத்துக்கு நிதி உதவி வழங்கின நாடுகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப ரந்தனிகலை நீர்த்தேக்கம், ரந்தம்ப நீர்த்தேக்கம் ரெண்டுக்கும் நிதியுதவி வழங்கின நாடு மேற்கு ஜெர்மன் தான். அது மாதிரி இப்ப கொத்மலைக்கு சுவீடன் சொன்னான். அது மாதிரி மதுரோயா நீர்த்தேக்கம் இன்னொன்று இருக்கு. அதுக்கு கனடா நிதியுதவி வழங்கின நாடு. மதுரோயா நீர்த்தேக்கத்துக்கு நிதியுதவி வழங்கின நாடு கனடா. அப்ப அது இதுல தெரியல. அப்ப இதுல 35வது கேள்விக்கு இலகுவா பார்க்கலாம். ரந்தனிகலை நீர்த்தேக்கத்தோட தொடர்புடையாண்டா ரந்தனிகலாவுக்கு நிதியுதவி வழங்கின நாடு மேற்கு ஜெர்மனி என்று தெரியும் எச். அப்ப இங்கே ஒன்றிலுமே இல்லை எச் 2வது அந்த நிதியுதவி வழங்கின நாடு இதுல தான் இருக்கு. அப்ப மற்ற விட டி அணைக்கட்டு நிர்மாணிக்கப்பட்ட இடம் மினிப்பே அணைக்கு மேற்புறம். இப்ப ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சா இந்தியால ஒரு விஷயத்த இலகுவாக கண்டுபிடிக்கலாம். 35வதுக்கு முதலாவது. அடுத்தது 36வது. இது வந்து 36, 37 ஆகிய வினாக்களுக்கு நாங்கள் இந்த இந்த அதாவது உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் உங்களுடைய பாடநூலில் வந்து தரம் 11 பாடநூலில் 3ஆம் தவணைக்குரியது. நான் இந்த புரட்சிகள் தொடர்பான வீடியோ வந்து வீடியோவில் போட்டிருக்கிறேன். அமெரிக்க சுதந்திர போர், பிரான்சிய புரட்சி வரை போட்டிருக்கேன். இன்னும் ரஷ்ய புரட்சி போடையில்லை. என்னுடைய வீடியோவில் மெயின் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமெரிக்க சுதந்திர போர் தொடர்பாக, பிரான்சிய புரட்சி தொடர்பாக நான் வினாவிடைகள் எல்லாம் போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோவில். நீங்கள் அதில் போனால் இந்த விஷயங்கள் எல்லாம்
அந்த என்னுடைய விளக்கத்தில் நான் வடிவாக சொல்லி இருக்கிறேன். அப்போ அந்த விளக்கம் காணும் இந்த ரெண்டு கேள்விக்கும் நீங்கள் விடை எழுத. இப்போ அது மாதிரி ரஷ்ய புரட்சி அது இனித்தான் அது செய்ய இருக்கிறான் அந்த வீடியோ. இப்போ பார்ப்போம் ரெண்டு கூற்றுக்கள் என்ன. வந்து பிரதிநிதித்துவம் இன்றேல் வரியும் இல்லை. இது நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் செய்திருக்கிறேன். அமெரிக்க சுதந்திர போருக்குரியது தான் இந்த வாசகம். பிரதிநிதித்துவம் இன்றேல் வரியும் இல்லை என்ற அந்த சுலோகம். அது மாதிரி உணவு நிலம் சமாதானம் இது ரஷ்ய புரட்சிக்குரியது. அது மாதிரி பிரான்சிய புரட்சிக்கு ஒரு சுலோகம் இருக்கு. சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அது பிரான்சிய புரட்சியின் தாரக மந்திரம். இது உணவு நிலம் சமாதானம் ரஷ்ய புரட்சியின். முதலாவது பிரதிநிதித்துவம் இன்றைய வரியும் இல்லை அமெரிக்க சுதந்திர போர். சரி, இப்ப கேள்வி 36வது அமெரிக்க சுதந்திர போர் தொடர்பில் நாங்கள் அதற்கு இங்கே இப்படியே பார்க்கணும். அமெரிக்க சுதந்திர போரோட என்ன விஷயம் தொடர்பானது. அப்போ எங்களுக்கு தெரியும் அமெரிக்க சுதந்திர போர் தொடர்பில் ஏ சரியானது, பிரதிநிதித்துவம் இன்றேல் வரியும் இல்லை, அதில் தான் தொடர்புடைய ஏ சரி பி பிழை. அப்போ இங்கே பார்க்கணும் ஏ சரி வி பிழை எங்கே இருக்குது, 4வது விட 36வதுக்கு 4வது ஏ சரி வி தவறானது 4வது விட. அடுத்த 37 ரஷ்ய புரட்சி தொடர்பில் இதை நாங்கள் பார்த்தோம்டா. இப்போ ரஷ்ய புரட்சி தொடர்புண்டேக்க ஏ தவறானது. ஏன்னு சொன்னால் இது அமெரிக்க சுதந்திர போரோட தொடர்பு. இப்போ ஏ தவறானது பி சரியானது. ஏனெண்டா உணவு நிலம் சமாதானம் ரஷ்ய புரட்சியின் சுலோகம் அல்ல ரஷ்ய புரட்சியின் தாரக மந்திரம் அல்ல ரஷ்ய புரட்சியின் எண்ணக்கரு உணவு நிலம் சமாதானம். அப்போ ஏ தவறானது பி சரியானது. அப்போ இங்கே பாருங்க இதில் ஏ தவறானது பி சரியானது. 37வதுக்கு 3வது விட தான் சரி. ஏ தவறானது பி சரியானது. அடுத்தது 38வது இது இந்த சோடி கூற்றுக்களை தந்துட்டு இதில் 3 கேள்வி கேட்டிருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ சில நேரம் 2 கூற்றும் ஒன்றா தொடர்பு இல்லாமல் இருக்கும். சில நேரம் 2க்கும் இடையில தொடர்புகள் இருக்கு. ஒன்றின் வளர்ச்சி மற்றதுக்கு இன்னொரு வளர்ச்சி ஏற்படுத்தும். அப்போ அவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு. இப்போ நாங்கள் பார்ப்போம் மன்னர் ஆட்சி கூட்டு விவசாய பண்ணை. இங்கே பி சரஜிபோ நிகழ்வு செவ்விந்தியர் இது 2க்கும் தொடர்பு இல்லை. ஏனெண்டா சரஜிபோ நிகழ்வு முதலாம் உலகப் போருக்கான உடனடி காரணம். இது அந்த போரோட தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் செவ்விந்தியர். அடுத்தது சி முதலாம் உலகப் போர் சர்வதேச சங்கம் இது 2க்கும் தொடர்பு. ஏனெண்டா முதலாம் உலகப் போர் நடந்து முடிந்த பிறகு உலகில சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக, அதாவது முதலாம் உலகப் போரின் முடிவில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இன்னொரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்றதற்காகவும் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சர்வதேச சங்கம். 1919 அதுக்கான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு 1920ஆம் ஆண்டு இந்த சர்வதேச சங்கம் நிறுவப்பட்டது. அப்ப இந்த 2க்கும் தொடர்பு இருக்கு. அடுத்தது டி இரு அதிகார முகாம்கள் தோற்றம் அதே போல 2ஆம் உலகப்போர் இந்த 2க்கும் இடையில தொடர்பு இருக்கின்றது. அது அந்த ஐக்கிய அமெரிக்காண்ட அந்த ஒரு முகாம் மற்ற சோவியத் ரஷ்யாண்ட இன்னொரு முகாம். அப்ப இதுக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப நாங்க கேள்வியை பார்ப்போம். 38வது வினா முதலாவதுக்கும் 2ஆவதுக்கும் இடையே பொருத்தப்பாட்டை கொண்டிராத சோடி எது. அதாவது முதலாவதுக்கும் 2ஆவதுக்கும் இடையில பொருத்தப்பாட்டை கொண்டிராத சோடி எது என்றதான் கேள்வி. அப்ப ஆகவே இங்க நாங்க இதுல முதலையே நான் சொல்லி போட்டேன் பி சரஜிவோ நிகழ்வு அது முதலாம் உலக போர்ன உடனடி காரணம் செவ்விந்தியர் தொடர்பில்லை. அப்ப ஆகவே இதுக்கு 38வதுக்கு 2வது விட தான் சரி பி 38க்கு 2. அடுத்தது 39வது பார்ப்போம். 2வது தோற்றம் பெற முதலாவது காரணமாக அமைந்ததை காட்டும் ஜோடி. அதாவது 2வது தோற்றம் பெற முதலாவது காரணமாக அமைந்தது அது முதலே சொல்லி போட்டேன். சர்வதேச சங்கம் தோற்றம் பெற முதலாவது காரணமாக இருந்தது. முதலாம் உலகப் போரின் முடிவில தான் உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சர்வதேச சங்கம் என்ற ஒன்று 1920ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஆகவே இங்கே நாங்கள் இது சி இந்த கூற்றை பார்த்தோம்னு சொன்னால் சி. அப்போ இங்கே 39வதுக்கு இதில் 3வது விட தான் சரி சி. அடுத்தது 40வது 2ஆவதன் விளைவாக, அதாவது முதலாவது தோற்றம் பெற்றதை காட்டும் ஜோடி. 2ஆவதன் விளைவாக முதலாவது தோற்றம் பெற்றது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ஆம் உலகப் போரின் விளைவாகத்தான் இந்த 2 முகாம்கள் தோன்றினது. ஐக்கிய அமெரிக்க முகாம் சோவியத் ரஷ்யா என்ற சம உடைமை முகாம் இது 2ஆம் உலகப் போர் விளைவாக இது தோன்றியது. அப்ப ஆகவே நாங்கள் 40வது பார்த்தோம்னு சொன்னா டி தான் சரி. 4வது விட தான் இதுக்கு சரி. அப்ப இங்க நாங்க இந்த இதுல முதலாம் உலகப் போர் இடம்பெற்ற காலப்பகுதி கிபி 1914 தொடக்கம் 1918 அந்த முதலாம் உலகப் போர் இடம்பெற்ற காலப்பகுதி. இதுல 2ஆம் உலகப் போர் இடம்பெற்ற காலப்பகுதி 1939 தொடக்கம் 1945 வரையான
காலப்பகுதி, இரண்டாம் உலகப் போர் இடம்பெற்ற காலப்பகுதி. அப்ப இந்த முதலாம் உலகப் போர் முடிவில சர்வதேச சங்கம் தோன்றினமாயி, இரண்டாம் உலகப் போர் முடிவிலேயும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த ஒரு சபை ஒன்று தோற்றம் பெற்றது. அதுதான் ஐக்கிய நாடுகள் சபை. 1945ஆம் ஆண்டு தோற்றம் பெற்றதுதான் ஐக்கிய நாடுகள் சபை. அது இரண்டாம் உலகப் போர். இப்ப இதுல முதலாம் உலகப் போர், சர்வதேச சங்கம் ரெண்டுக்கும் தொடர்பு. அது மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு கூற்று, இரண்டாம் உலகப் போர், ஐக்கிய நாடுகள் சபை, அது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா இரண்டாம் உலகப் போர்ன்ற முடிவில தோற்றம் பெற்ற சபை தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை. 1945ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப ஆகவே இந்த 40ஆவதுக்கு 4ஆவது விட தான் நீங்க சரியான விட. அப்ப ஆகவே நான் இந்த பகுதி ஒன்று வினாக்கள்ல 40 வினாக்கள் செய்திருக்கிறேன். உங்களுக்கு மிகவும் பரீட்சைக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு MCQ வினாக்களுக்கு இது மிகவும் உதவும். மற்ற 80 புள்ளிகளை மிக இலகுவாக இப்படியான வினாக்களை செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனபடியால தொடர்ந்து இந்த வீடியோக்களை நான் இவ்வாறான பார்ட் 1 வினாக்கள், இது இன்றைக்கு போட்டது மாதிரி வினாத்தாள் 2, அதை மாதிரி நான் மாதிரி வினாத்தாள் 3 மிக விரைவில் போடுவேன். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.